இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்துல நம் வாழ்வில் ஏன் முட்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு காரியங்களே தியானித்தோம். இந்த நாளில் பவுலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. இந்த பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, இந்த முள் எனக்கு என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டுகிறதாய் காணப்படுகிறது. அது ஒரு சாத்தானுடைய தூதனாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு அவர் படுக்கையில காணப்பட்டாராம். மிகவும் படுத்த சூழ்நிலையில அவரை பார்க்க சென்ற ஒரு நபர் கேட்டாராம், நீங்க ஊழியர் செய்தீங்களே, உங்களுக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டதான நோயை கொடுத்துருக்கணும், ஏன் இவ்வளவு துன்பத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதற்கு அந்த ஊழியர் பதில் சொன்னாராம், ஆமா, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் தான். ஆனா இந்த துன்பம், இந்த நோய் எனக்கு வந்ததுனால இன்னும் நான் தேவனிடத்துல நெருக்கமா இருக்கேன், நான் இன்னும் ஆண்டவரை அதிகமா அனுபவிக்கிறேன், அவரை நான் நல்லா ருசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே போலதான் இந்த பவுல் சொல்றாரு, இது எனக்கு என்னுடைய மாம்சத்துல எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதை நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது இந்த முள் என்ன செய்யுது, என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. முட்கள் எதுக்காக அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு அப்படின்னா, நான் என்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அது என்னை குட்டுகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ நம்மை தாழ்மைப்படுத்துவதற்காக கூட சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு முட்கள் போன்ற சூழ்நிலைகள், சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கலாம். சில பிரச்சனைகள் வழியாக நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றும் போது, நம்மை தாழ்மைப்படுத்துகிறவர்களாக, நம்மை உயர்த்தாதபடி பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப நம்ம தாழ்த்தும்படியான கிருபையை ஆண்டவர் தரணும் அப்படின்றதுக்காக கூட இந்த முள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த பவுல் சொல்லுகிறாரு. பவுலை பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிகச்சிறந்த ஊழியம் செய்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 13 நிருபங்களை எழுதுகிறாரு. அநேக பிரயாணங்கள் அவர் பண்ணுகிறாரு. அநேகருக்கு முன்பதாக ஆண்டவரை வைராக்கியமா சாட்சியாக அறிவித்தார். அநேக ராஜாக்களுக்கு முன்பதாக, அதிகாரிகளுக்கு முன்பதாக அவர் வைராக்கியமாய் அவர் ஆண்டவரை சாட்சியாக அறிவித்தார். அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியருக்கு கூட ஒரு முள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த முள்ளை அவர் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறாரு. இந்த முள் என்னை விட்டு அகற்றும்படி, என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. அடுத்த வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நான் 3 தரம் இது எனக்கு வேணாம், இது எனக்கு நீக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறாரு. இது என்ன முள் அப்படின்னு சொல்லப்படல. ஒருவேளை நோயா இருக்கலாம், இல்ல உடல் பலவீனமா இருக்கலாம், இல்ல எதிர்ப்பான சூழ்நிலையா இருக்கலாம், பிரச்சனையான காரியமா இருக்கலாம். எந்த முள்ளா இருந்தாலும் அவர் அதற்காக 3 நேரம் ஜெபிச்சிருக்காரு. அது நீங்கும்படி அவர் ஜெபித்திருக்கிறாரு. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்கிறாரு. அந்த பலவீனம், அந்த முள் நீங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படல. ஆனா என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. முள் நீங்க வேண்டுறோம். நம்ம நிறைய நேரத்துல எனக்கு இந்த பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். இந்த துன்பம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். இந்த வேதனை என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். எனக்கு என்னுடைய மனக்கவலை, இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்குனால எனக்கு கவலையா இருக்கிறது, இது என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆனா சில நேரங்களில் அது நீங்காமல் அந்த பிரச்சனை நம்ம கூடவே வந்து கொண்டே இருக்கிறதாய் காணப்படும் இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த பிரச்சனைக்கு நான் எவ்வளோ நாளோ ஜெபிச்சிருக்கேன், எவ்வளோ நாளோ நான் உபவாசித்திருக்கேன், ஆனா இந்த பிரச்சனை என் கூடயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. ஆனா இந்த பவுல் என்ன சொல்றாரு, அது நீங்கும்படி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னாரு.
அப்போ நம்முடைய பிரச்சனைகளை நம்ம மாற்ற ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்வாரு, இந்த பிரச்சனையை தாண்டி செல்லக்கூடிய பலத்தை நான் உனக்கு தாரேன், இந்த போராட்டத்துல நான் உன் கூட இருக்கிறேன், என் கிருபை உன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அநேக நேரத்துல நானும் சில காரியங்களுக்காக அநேக ஆண்டுகளாக ஜெபித்திருக்கிறேன். இந்த பிரச்சனைகள் எனக்கு நீ தீர்ந்த பாடில்லையே ஆண்டவரே, இந்த பிரச்சனை தீர்ந்தாதான் நான் இனிமேல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு கூட சில நேரங்களை நினைத்ததுண்டு. ஆனா ஆண்டவர் நான் நினைத்து பார்ப்பேன், அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது இருந்த என்னுடைய மனநிலையும் நான் ஆண்டவரோடு கொண்ட உறவும் இப்பவும் நான் யோசித்து பார்க்கும்போது அந்த பிரச்சனை இருக்கு, ஆனா நான் ஆண்டவரோடு உள்ள உறவுல இன்னும் அதிகமா நெருக்கமானவளாய் நான் காணப்படுகிறேன். அந்த பிரச்சனை என்ன ஆண்டவருக்கு உள்ளாய் மாற்றுகிறதாய், ஆண்டவருக்கு நெருக்கமானதாய் மாற்றுகிறதாய் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி தைரியமா நான் சொல்ல முடியும். அப்ப அந்த பிரச்சனை மாறாததாய் இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனையை தாண்டி செல்லக்கூடிய பலனையும் கிருபையும் தராரு. இதே மாதிரி உங்களுடைய வாழ்விலும் என்னென்ன காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து பிரச்சனை மாறவே இல்லை, எனக்கு நீங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வேதனை அடைந்து கொண்டிருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுறாரு, என் கிருபை உனக்கு போதும், இந்த காரியத்துல என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. அந்த பிரச்சனை மாறலனாலும் இந்த பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னா தேவனுக்காக வாழுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவர் குறை சொல்லவே இல்லை. 1 கொரிந்தியர் 12:10 இப்படி சொல்கிறது, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நான் இன்னும் ஆண்டவரிடத்துல பிரியப்படுகிறேன். எனக்கு வருகிற நெருக்கங்கள் நிந்தைகள் இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன், நான் பலவீனனா தான் இருக்கேன், ஆனா பலமுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் மாறல அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அதுல உங்களுடைய ஆண்டவருடைய வல்லமை விளங்கும், அவருடைய கிருபை விளங்கும், அந்த பலவீனத்துல ஆண்டவருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோடு பேசுகிறாரு. அநேக காரியங்களுக்காக அநேக ஆண்டுகளாக ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்துல என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. நம்முடைய அந்த முட்கள் நமக்கு வேதனையாய் இருந்தாலும் அது ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அந்த போராட்டமான சூழ்நிலையில ஆண்டவருடைய வல்லமை அதன் மூலமாய் வெளிப்படுகிறத உங்கள் வாழ்க்கையில நீங்க காண முடியும். அதனால நீங்கப்படாத நீக்கி போடாத பிரச்சனைக்காக நம்ம வருத்தப்பட்டு அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக அவருடைய கிருபை நம்மை வழி நடத்துகிறது என்று சொல்லி நாம் சந்தோஷமாய் அவருடைய வல்லமைக்காக நம்ம இன்னும் அதிகமாக அவரிடத்துல நம்ம ஜெபிக்கணும், பணிவாய் காணப்படணும், தாழ்மை உள்ளவர்களாய் இந்த பவுலை போல தாழ்மை உள்ளவராய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவராய் நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் நம்மளுக்கு அனுபவித்த முள் நீங்குதோ நீங்களையோ அதை பற்றி நம்ம வருத்தப்படவில்லை, அதை காட்டிலும் பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நீதிக்கு நேராக நியாயத்தின் வழி நடத்துவார், அவர் நம்மை முடிவு பரியந்தம் கொண்டு செல்வார், எல்லாம் வெற்றியாய் ஜெயமாய் நம்மை முடிய வைப்பார் அப்படின்னு சொல்லி நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பவுலின் வாழ்க்கையில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த பவுலுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே நேரிடுகிறதான வாழ்க்கையில ஆண்டவரே காணப்படுகிறதான முட்கள், ஆண்டவரே நிந்தைகள், அவமானங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், இப்படிப்பட்டதான ஆண்டவரே எங்களால ஹேண்டில் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஆண்டவரே அது நீக்கி போடாமல் இருக்கிறீங்க. அதே அநேக நேரங்களை நாங்கள் ஆண்டவரே ஏன் இது எங்களை விட்டு போகல, ஏன் இந்த பிரச்சனை இன்னும் என்னோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறவர்களாக நாங்க காணப்படுகிறோம். நீங்க தெளிவா எங்களோடு பேசுறீங்க, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இந்த கிருபையினால எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க. நாங்க இன்னும் அதிகமாய் உங்களுடைய சமூகத்துல நெருக்கமானவர்களாய் உம்மிடத்துல இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உறவு கொள்ளுகிறவர்களாய் உம்மோடு ஆண்டவரே உண்மையை ஆண்டவரை நினைத்து ஆண்டவரே உண்மையை அதிகமாய் உம்மிடத்துல நாங்கள் இன்னும் நெருங்கி சேருகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே பலவீனத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி அந்த பலவீனத்துல எங்களுக்கு நீங்க பலத்தை தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆண்டவரே மேன்மை பாராட்டும்படியாக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியான கிருபை எங்களுக்கு தந்தரலுங்க. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென்.